கிறிஸ்துக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவரும் கர்த்தராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த அருமையான நாளை காணும்படியாய் செய்த பிதாவாகிய தேவனுக்கு இயேசு கிறிஸ்து மூலம் நன்றிகளை ஏறெடுப்போம். இந்த நாளிலும் தேவனுடைய பெரிதான கிருபையினாலும் இரக்கத்தினாலும் நாம் ஒருமனப்பட்டவர்களாக இங்கே வந்து சேர்வதற்கு தேவன் பாராட்டியிருக்கிற கிருபைக்காய் நன்றி செலுத்துவோம். இந்த நாளிலும் முக்கியமாக தேவன் எனக்கு ஒரு வருடத்தை கூட்டி கொடுத்திருக்கிறார். அதனாலே இந்த நாளிலே என்னுடைய புது வாழ்க்கை அல்லது பிறந்த நாளின் போது தேவன் கொடுத்திருக்கிற என்னுடைய முதல் ஊழியம். அதுக்காக தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து அவருடைய கிருபை இருக்கவும். இந்த ஆண்டிலே தேவன் அநேகருக்கு சத்தியத்தை சொல்வதற்கு வழிவாசலை திறந்து கொடுக்கும்படியாக என்னை எடுத்து பயன்படுத்தும்படியாக உங்களுடைய தனி ஜெபங்களில் ஜபிக்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இன்றைக்கு நாம் ஆசரிப்பு கூடாரம் என்ற தலைப்பின் கீழே செய்திகளை பார்த்து வருகிறோம். அதன் அடிப்படையில் இன்றைக்கு வெளியில் ஒரு பலிபீடம் இருக்கிறது. அந்த பலிபீடத்தை பற்றி காரியங்களை பார்க்கலாம். 2 பீடங்கள் இருக்கிறது. பிரகாரத்தில் ஒரு பீடம் இருக்கிறது, அது பலிபீடம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே ஒரு கடல் தொட்டி கூட இருக்கிறது, அதாவது தண்ணீர் தொட்டி இருக்கிறது. அதன் பிறகு 2 அறைகள் இருக்கிறது. ஒன்று பரிசுத்த ஸ்தலம், இன்னொன்று மகா பரிசுத்த ஸ்தலம். பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே 3 பொருட்கள் இருக்கிறது. ஒன்று மேசை, அதன் மீது 6 வரிசையாக அடுக்கப்பட்ட 12 அப்பங்கள். எதிர்ப்புறத்தில் 7 தீபம் உள்ள ஒரு குத்து விளக்கு, அதாவது வலது பக்கம் இடது பக்கம். நேராக பார்க்கிற போது அங்கே ஒரு பீடம் இருக்கிறது, அதற்கு தூப பீடம் என்று பெயர். அதன் பக்கத்தில் ஒரு திரை இருக்கிறது. அதை திறந்தால் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போகலாம். இன்றைக்கு அந்த வெளியில் இருக்கிற பலிபீடத்தை நாம் பார்க்கலாம். இந்த பலிபீடம் அமைந்திருக்கும் இடம், அந்த இடத்துக்கு பெயர் பிரகாரம் என்று பெயர். இது ஆசரிப்பு கூடாரத்தின் சுற்றுச்சுவர் இருக்கும். அந்த சுற்றுச்சுவரத்தின் மையத்தில், அதாவது முதல்ல ஒரு கேட் இருக்கும். அந்த கேட்டை திறந்து உள்ளே வந்தால் இந்த பலிபீடத்தை பார்க்கலாம். இது 7.5 அடி, 7 அடி சதுரமாக இருக்கும். 7 அடிக்கு சதுரமாக இருக்கும். கிட்டத்தட்ட நம்ம வீடுகளில் இருக்கிற பீரோ சைஸுக்கு வச்சுக்கோங்களேன். அதை அப்படியே ஸ்கொயராக வச்சுக்கோங்க, ஞாபகம் வச்சு ஸ்கொயராக இருக்கும். ஹைட்டு 4 அடி ஹைட் இருக்கும். அப்போது ஒரு 5-6 அடி மனுஷன் இருக்கும் போது ஒரு 2 அடி அவனுக்கு குறைவாக இருக்கும். பலிபீடத்தில் அப்படி இருக்கும். இது 4 ஓரங்களில் இந்த 4 கொம்புகள் இருக்கும். இந்த கொம்புகள் எப்படி இருக்கும் என்றால், அந்த பலிபீடத்தில் 4 கீழே கால்கள் இருக்கும் இல்லையா, அந்த கால்களிலிருந்து சேர்ந்தாற் போல இந்த கொம்பு இருக்கும். அது தனியாக இருக்காது, தனியாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த பலியை கட்டும்போது அது கொஞ்சம் ஜிம்பிச்சுன்னா அது தனியாக ஃபிக்ஸ் பண்ணியிருந்தால் அது மட்டும் உடஞ்சிடும். அதனால் தனியாக கட்டியிருக்க மாட்டாங்க. அது கீழே அந்த காலோடு சேர்ந்து தான் அந்த கொம்பு கூட அங்கே இருக்கும். இந்த 4 மூலைகள் அந்த கொம்பு உண்டாக இருக்கும். அந்த கொம்புகள் ஏகமாக இருக்கும். அது மரத்தினால் இருக்கும், அது வெங்கல தகட்டினால் மூடப்பட்டு இருக்கும். அதில் பலி செலுத்துவார்கள், தகன பலியாக செலுத்துவார்கள், சர்வாங்க தகன பலியாக செலுத்துவார்கள். அது அந்த நெருப்பில் அந்த பலி, அந்த மாமிசமும் நெருப்பும் மிக்ஸ் ஆகும்போது அதிலிருந்து வருகிற வாசனையை தேவன் முகர்கிறார், சுகந்த வாசனையாக முகர்கிறார். யாத்திராகமும் 29:18. ஆட்டுக்கடா முழுவதையும்
பலிபீடத்தின் மேல் தகுத்தி விடுவாயாக. இது கர்த்தருக்கு செலுத்தும் சர்வாங்க தகன பலி, இது சுகந்த வாசனையும் கர்த்தருக்கு செலுத்தும் தகன பலியுமாய் இருக்கும். கர்த்தனுக்கு செலுத்தும் தகன பலி அப்படின்னு அங்கே பார்க்கலாம். இந்த பலிகளை குறித்து அடுத்த சப்ஜெக்டில் நம்ம பார்க்க போகிறோம், ஒவ்வொரு பலியை குறித்து. இந்த பலிபீடத்தை குறித்து ஒரு ஓரலாக ஏற்கனவே நம்ம உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். இப்போ இது கொஞ்சம் ஓரலாக நம்ம பார்த்துட்டு, ஏன்னா அடுத்த சப்ஜெக்ட்டுக்கு இது கொஞ்சம் நம்மளுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும், அதுக்காக தான் இதை எடுத்துருக்குறோம். ஓகேங்க. இப்போ இந்த பலிபீடத்தில் இந்த ஆசாரியர்கள் ஒரு பெரிய ஐக்கியத்தை வச்சுருந்துருக்காங்க. என்ன ஐக்கியம் அப்படின்னா, இஸ்ரவேலர்கள் செய்கிற பாவங்களுக்கு நிவர்த்தி செய்யும் பொருட்டாக இந்த பலிபீடம் அமைந்திருக்கிறது. அவரவர் செய்கிற பாவத்திற்கு தக்கதாக ஒரு பலி செலுத்த வேண்டும். அப்படி அந்த பலிகளை அவர்கள் இங்கே வந்து செலுத்தும் போது தேவனுக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் ஒரு சமரச உடன்பாடு ஏற்படும். அவர்கள் செய்த பாவங்களை எல்லாம் தேவன் மன்னிப்பார். ஏனென்றால், நீ இந்த பாவம் செய்தினா நீ இந்த மாதிரி ஒரு பலியை கொண்டு வந்து கொடுக்கணும். அது ஏன் செய்தார் தெரியும்னா, இவர்கள் ஆசையாக ஒரு ஆடையோ மாடையோ கோழியோ வளர்க்கிறார்கள் இருக்கலாம், அல்லது அந்த உயிரினத்தின் மேலே ஒரு பற்றுதல் இருக்கும். அதனால தான் அதெல்லாம் வளர்க்க சொன்னாங்க. அந்த உயிரினத்தின் மேலே பற்றுதல் இருக்கும். இவங்க ஒரு தப்பு பண்ணிட்டாங்க. அந்த தப்புக்கு அந்த காளை, வெள்ளாட்டுக்கடா இவைகளை பலியிடுகிற போது அவர்களுக்குள்ள ஒரு உணர்வு வரணும். என்னன்னா, ஐயோ, நான் தப்பு பண்ணிட்டு எனக்காக இந்த காளை பலியாகிறதே, அந்த வெள்ளாட்டுக்கடா பலியாகிறதே, நான் செஞ்ச பாவத்துக்கு அது பலியாகுதே அப்படின்னு அந்த உணர்வு அவர்களுக்கு வரணும். ஆனால் தான் தேவன் அங்கே வந்து பலியிட சொன்னார். அது எப்படின்னா, அது சந்து சந்தாக துண்டித்து அதெல்லாம் பார்க்கும்போது துண்டு துண்டாக அது வெட்டுறாங்க, அது குடலெல்லாம் வெளியே எடுத்துடுறாங்க, அது ரத்தத்தை அங்கங்கே தெளிக்கிறாங்க. அப்போ அந்த பலிபீடத்தின் மேலே அந்த ரத்தத்தெல்லாம் தெளித்து பருகுற போது, நான் பாவம் செஞ்சேன், அதுக்கு எனக்கு பரிகாரம் கிடைத்தது. எப்படி கிடைச்சதுன்னா, இந்த மிருகம் மூலமாக எனக்கு கிடைச்சது அப்படின்னு அந்த மிருகத்தின் மேலே ஒரு ஈர்ப்பு. எனக்காக அது பலியாக, நான் செஞ்ச பாவத்துக்கு அது ஆயிடுச்சு, தண்டனையை பெற்றுக்கொண்டது. அதனால் அந்த மிருகத்தின் மேலே ஒரு ஈர்ப்பு. அதை விட ரொம்ப ஐக்கியம் அந்த பலிபீடத்தின் மேலே. ஏனென்றால் அந்த பலிபீடத்தில் கொண்டு போய் அந்த மிருகத்தின் பலியை செலுத்தும் போது தான் தேவன் அதை அங்கீகரிக்கிறார். ஆகையினால அந்த பலிபீடத்தின் மேலே ஒரு ஈர்ப்பு, ஒரு ஐக்கியம் வர வேண்டும் என்பதற்காக அந்த காலத்தில் தேவன் இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஒரு அடையாளமாக செய்ய சொன்ன காரியம்தான் அந்த பலி. அதை தான் நம்மளுக்கு இங்கே சொல்லும்போது 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில், மாம்சத்தின் படியான இஸ்ரவேலரை பாருங்கள், பலிகளை புசிக்கிறவர்கள் பலிபீடத்தோடு ஐக்கியமாய் இருக்கிறார்கள் அல்லவா. பாத்தீங்களா? அப்போ பலிகளை புசிக்கிற பலிபீடத்தோடு எப்படி இருக்கிறாங்க? ஒரு ஐக்கியம். எனக்காக அந்த இடத்துல என்ன இருக்குதுங்க? ஒரு பாவ நிவர்த்தி கிடைக்கிறது. ஆனால் அது பர்மனண்ட்டாக இல்லை. அப்போ அந்த பர்மனண்ட்டாக வேணும் அப்படின்னா கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவே பலியானால் தான் பர்மனண்ட் ஆகும். அப்போ நான் செய்த பாவத்திற்காக பாவமே செய்யாத இயேசு கிறிஸ்து எனக்காக பலியானாரே அப்படின்றத நினைத்து, இப்போ நான் அவருடைய வார்த்தையை கேட்டு நடக்கிறேன் என்கிற ஒரு முடிவு எடுக்கிறோம் பார்த்தீங்களா? அதற்கு தான் அந்த பழைய ஏற்பாட்டு காலத்தில் செய்யப்படுகிற பலிகள் நமக்கு நிழலாக இருக்கிறதுன்னு பார்க்குறோம். அப்போ தேவன் இந்த ஆடு காளையெல்லாம் இருக்குது இல்லையா, அது பாவம் செஞ்சுதான் இல்லை. ஆதாம் ஏவாள் இந்த மனுஷன்தான் பாவம் செய்தான். ஆனால் மனுஷன் செஞ்ச பாவத்துக்கு அந்த ஆடு பலியாச்சு. பாவமே இல்லாத அந்த ஆடும் பாவம் செய்யாத மாடும் பலியாச்சு. அப்போது என்னுடைய பாவத்திற்காக அந்த காளை வெள்ளாட்டுக்கடா எனக்காக என்ன இருக்குது? பலியாக இருக்குது. அதை தேவன் எப்படி பார்க்கிறாருன்னா, நீ செய்த மனுஷன் செய்த பாவத்துக்கு இந்த காளை ஆடு பலியாகுதே,
அப்படின்னு அந்த பலியை ஏற்றுக்கிறார். ஆனால் அந்த பலி கட்டாயத்தின் பேரில் செலுத்தப்படுகிறது. ஆனால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோ தன் சொந்த இஷ்டத்தின் பேரில் தன்னையே பலியாக ஒப்பு கொடுத்தார். அது தேவன் சுகந்த வாசனையாக பார்த்தார். எப்படி அந்த பலியை சுகந்த வாசனையாக ஏற்றுக்கொண்டாரோ ஆதி பலியை, அப்படியே தேவன் நம்முடைய பாவத்திற்காக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து முன் வந்து தன்னையே பலியாக ஒப்பு கொடுத்ததை இன்னொருத்தருக்காக இயேசு கிறிஸ்து பலியாக ஒப்பு கொடுத்ததை தேவன் ஏற்றுக்கொண்டார், அங்கீகரித்தார். அது தேவனுக்கு சுகந்த வாசனையாக இருந்தது. எபேசியர் 5:2. எபேசியர் 5:2. கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். ஓகே, அப்போ தேவனுக்கு தேவனுக்கு எப்படின்றாருங்க இயேசு கிறிஸ்து சுகந்த வாசனையாக தனக்கு என்ன பண்ணிருக்காருங்க, ஒப்பு கொடுத்தது போல அப்படியே நாம கூட இருக்கணும். பிலிப்பியர் 4:18. பிலிப்பியர் 4:18. எல்லாம் எனக்கு கிடைத்தது, பரிபூரணமும் உண்டாயிருக்கிறது. உங்களால் அனுப்பப்பட்டவைகளை சுகந்த வாசனையும் தேவனுக்கு பிரியமான உகந்த பலியுமாக எப்பாத்திராத்துவின் தேவனுக்கு பிரியமான உகந்த பலியாக நாம கூட என்ன பண்ணணும், ஒப்பு கொடுக்கணும் என்று அங்கே சொல்றதாக பார்க்கிறோம். ஓகே, இந்த பலிபீடத்தில் கீழே பலிபீடத்தில் 4 கால்கள் இருக்கும். ஒரு கட்டில் மாதிரி வச்சுக்கோங்களேன், கட்டில் மாதிரி 4 கால்கள். அந்த காலோடு சேர்ந்து கொம்பு இருக்கும், 4 பக்கமும் கொம்பு இருக்கும். அந்த பலியை அந்த 4 கொம்புகளை தான் கட்டுவார்கள், நல்ல டைட்டாக கட்டுவார்கள். அப்போ தான் அந்த பலி என்ன ஆகக்கூடாது, எஸ்கேப் ஆகக்கூடாது. அப்படி அந்த பலியை 4 புறமும் நல்லா டைட்டாக என்ன பண்ணோம், கட்டணும். ஓகே, அதுக்கு சங்கீதம் 118:27. சங்கீதம் 118:27. கர்த்தர் நம்மை பிரகாசிப்பிக்கிற தேவனாய் இருக்கிறார். பண்டிகை பலியை கொண்டு போய் பலிபீடத்தின் கொம்புகளில் கயிறுகளால் கட்டுங்கள். கயிறுகள் என்ன பண்ணுங்க, பலிபீடத்தின் கொம்புகள்ல கயிறுகளால் இருக்க கட்டுங்கள். ஏன்னா அது என்ன ஆயிடக்கூடாது, எஸ்கேப் ஆயிடக்கூடாது. அப்போ நமக்கு கட்டுறது அப்படின்னா எதை குறிக்குதுன்னா கட்டுப்பாடு. பைபிளில் நமக்கு கொடுத்துருக்கிறது, அது புதிய ஏற்பாடில் நமக்கு நிறைய கட்டுப்பாடுகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை செய்யணும், இதை செய்யணும், இதை செய்யக்கூடாது, இதை செய்யக்கூடாது, இப்படி நடக்கணும், எல்லாம் நிறைய கட்டுப்பாடுகள் கொடுக்கப்பட்டது. அதுதான் கட்டளைகள். அந்த கட்டளைகளை கை கொள்ளணும். ஒரு கட்டளை கை கொண்டு ஒரு கட்டளை விட்டுட்டா பலி என்ன ஆகிடும், எஸ்கேப் ஆகிடும். அப்போ தேவனுக்கு திருப்தியான பலி அது இருக்காது. நம்ம கூட ஜீவ பலியை ஒப்பு கொடுத்துருக்குறோம் இல்லைங்களா, ரோமர் 12:1 அதை பற்றி நம்ம வாசிக்கிறோம். உங்களையே ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும், இதுதான் புத்தியுள்ள ஆராதனைன்னு. அப்போ ஞானஸ்தானம் மூலமாக ஜீவ பலியாக நம்ம ஒப்பு கொடுத்த பிறகு அந்த பலிபீடத்தில் கட்டணும். நாம் கூட தேவனுடைய கட்டளைகளை கட்டுப்பாடாக ஏற்றுக்கொண்டு கட்டுகளாக கட்டப்பட்டால்தான் அந்த பலியை தேவன் ஏற்றுக்கொள்வார். இல்லைன்னா ரிஜெக்ட் ஆகிடும், நம்முடைய பிரயாசம் எல்லாம் விருதாயிடும். அப்போ அவருடைய கட்டளைகளை கட்டுப்பாடோடு என்ன பண்ணுங்க, ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றதாக நாம் பார்க்கிறோம். அப்போ அந்த 4 கட்டுகள் எவ்வளவு பலமாக போட்டிருக்கிறோம். இப்போ ஒவ்வொரு கட்டுனா என்ன அது பார்க்கலாம். முதலாவது கட்டு, உலகத்துக்காக மரிக்கணும். இயேசு கிறிஸ்து அவருடைய கொள்கைகள் வேறு, உலகத்தின் நடைமுறைகளும் அதனுடைய கொள்கைகளும் வேறு. உலகம் யாரையும் உடனடியாக மன்னிக்க வேண்டும் என்று போதிப்பது இல்லை. ஆனால் கிறிஸ்துவும் யாரை வேண்டுமானாலும் எப்பொழுது வேண்டுமானாலும் எந்த நேரத்திலும் உடனடியாக மன்னிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் என்பது கிறிஸ்துவம். தனக்கு தீமை செய்தவர்கள்
யாராக இருந்தாலும் அவர்கள் தலை வைத்து படுக்கும் இடத்தின் பக்கம் கூட நாம் தலை வைத்துக்க கூடாது என்பது உலகம். எனக்கு தீமை செய்தவர்களை நான் மன்னித்து விடுகிறேன், என் பாவத்தை நீங்கள் எனக்கு மன்னியுங்கள் என்று சொல்வது கிறிஸ்தவம். அப்போ கிறிஸ்துவத்திற்கும் உலகத்திற்கும் நேர் எதிர்மறையான காரியங்கள். கிறிஸ்துவத்துக்குள்ள உலகத்தை புகுத்தக்கூடாது, உலகத்தில் கிறிஸ்துவம் புகாது. அதனால்தான் உலகத்திலிருந்து நம்மை வேர்பிரித்திருக்கிறார். அப்போ உலகத்திலிருந்து வேர்பிரிக்கப்பட்டவர்கள் உலகம் இயங்குகிறது போல, உலகம் செய்கிறது போல, உலகம் நேசிக்கிறது போல, உலகத்தின் விருப்பத்தை போல நாம் பேசவோ, நாம் பார்க்கவோ, நாம் நினைக்கவோ, நாம் நடக்கவோ கூடாது. அப்படி அவைகளை செய்யக்கூடாமல் இருக்க வேண்டுமானால் நாம் மரிக்க வேண்டும். மரித்தவருக்கு இந்த பூமியில் எதுவும் இல்லை. அப்படியே நாம் உலகத்துக்காக முதலாவது மரிக்க வேண்டும் என்கிற அந்த உறுதிமொழியை அந்த பலிபீடத்தின் முதல் கட்டுகளிலே நன்றான ஒரு கயிறினாலே இறுக்கமாக கட்ட வேண்டும். அதுதான் விசுவாசம். நான் விசுவாசி, நான் தேவனுக்கு நல்ல விசுவாசி என்று சொல்லி உலகத்திற்கு மரிக்காமல் இருந்தோமானால் நம்மை விசுவாசியாக தேவன் அங்கீகரிப்பது இல்லை. ஒருத்தர் சொல்லுவாங்க, அவருக்கு ரொம்ப விசுவாசிங்க அவரு அப்படின்னா ரொம்ப உண்மை உள்ளவராக இருக்கிறாருன்னு அர்த்தம். அப்போ முதலாளிக்கு அவர் மேலே எப்படி இருக்குங்க? ரொம்ப அன்பாக இருக்கும். ஆனால் அவர் நல்ல விசுவாசி அப்படின்னு சொல்லி அந்த முதலாளிக்கு பிரியமில்லாத காரியங்களை அல்லது முதலாளிக்கு விரோதமான செயல்களை அவர் செய்வாரே ஆனால் அவர் முதலாளிக்கு ஏற்ற நல்ல விசுவாசி என்று எப்படி சொல்ல முடியும்? அப்படியே நாம் தேவனுடைய விசுவாசி என்று ஆன பிறகு அதை நிரூபிக்க வேண்டிய வகை என்னவெனில், உலக பிரகாரமாக சில சம்பவங்கள் நடக்கும்போது நான் தேவனுக்காக, என்னை மீட்டவருக்காக, என்னை ரட்சித்தவருக்காக, என்னை அரவணைத்தவருக்காக, என் பிதாவாகிய தேவனுக்காக நான் அவைகளை மறந்து விடுகிறேன், விட்டு விடுகிறேன், மன்னித்து விடுகிறேன் என்று நாம் எப்போது உலக செயலுக்கு எதிர்மறையாக நடக்கிறோமோ, உலக செயலுக்கு ஒத்து போகாமல் நாம் நடக்கிறோமோ, அப்பொழுது அது நல்ல பலிக்குரிய அந்த பலிபீடத்திலே ஒரு கட்டாக அமையும். அந்த கட்டைத்தான் தேவன் விரும்புகிறார். அதுதான் கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 14வது வசனம். கலாத்தியர் 6:14. நானும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன். ஞானஸ்தானம் எடுத்தாலே நம்ம சிலுவையில் என்ன பண்ணிடுறோம்? அறையப்பட்டவர்களாக இருக்கணும். சிலுவையில் அறையுண்டாச்சு. இனி நம்ம என்ன பண்ணக்கூடாது? அதுக்கு பிழைக்கக்கூடாது. இந்த கட்டு பலமாக இருக்கணும். சந்தர்ப்பம் வரும்போது டக்குன்னு வெளியாக வருது. சந்தர்ப்பம் வரும்போது வாய்ப்பு கிடைக்கும் என்றால் ஏதாவது ஒரு வகையில் யாரை வேண்டுமானாலும் அவமானப்படுத்துவது, அதை உறுதி செய்யும் விதமாக 4 பேருக்கு முன்னாடி உன்னை அவமானப்படுத்துவேன்னு சொல்லுவது, நீ அவமானப்பட்டு போகிற மாதிரி உன்னை செய்வேன்னு சொல்லுவது, உனக்கு மரியாதை கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவது, உன்னை மதிக்க மாட்டேன்னு சொல்லுவது, உதாசீனப்படுத்துவது, இது எல்லாத்தையும் சிலுவையில் என்ன பண்ணிடணுங்க? இதுதான் உலகம். இந்த உலகத்தை என்ன பண்ணிடணும்? சிலுவையில் அரைஞ்சிடணும். இந்த எண்ணமே நம்மளுக்கு சுத்தமாக வரக்கூடாது. இந்த கட்டை நல்லா பலமாக போடணும். அதாவது நான் பாவம் செய்யாமல் இருக்கிறேன் என்பது முதல் கட்டு. நான் பாவம் செய்யல, அது முதல் கட்டு. 2வது கட்டு என்ன தெரியுங்களா? நான் புதியதாக வேண்டும், என் உள்ளம் புதுசாகணும். பாவம் செய்யாத இருக்கிறது கெட்டது,
அல்லது கெட்ட குணம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, கெட்ட குணம் இல்லாமல் இருக்கிறதுக்கு முக்கியம் இல்லை. அடுத்த ஒரு கட்டு பலமாக இருக்கணும். நான் எந்த சூழ்நிலையிலும் நல்லது செய்யணும். நான் எந்த நல்லது செய்தாலும் வலது கைக்கு செய்யவும் இடது கைக்கும் ஒன்றுக்கு ஒன்று தெரியாமல் நான் தேவனுக்கு மட்டும் தெரிஞ்சு செய்யணும். ஏனென்றால் நன்மை செய்கிறவர் தேவன் ஒருவரே. நாம் அவருடைய செய்கையாக இருக்கிறோம். இந்த கட்டை நல்லா பலமாக போடணும். இதுதான் நம்பிக்கை. இந்த நம்பிக்கையில் உறுதியாக இருக்கணும். பாவம் செய்யாதிருந்தால் போதாது, நற்காரியங்கள் என்ன பண்ணணும்? வளரணும். நற்குணங்களில் நம்ம காட்டணும். பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போகணும். நிறைய பேர் நான் பாவம் செய்ய மாட்டேன்னு இருப்பாங்க, ஆனால் நல்ல குணங்களை பார்க்கவே முடியாது. நல்ல குணங்கள் பார்க்காம பாவம் செய்கிறவங்களும் ஆகிடுமே அப்படின்னா, அதாவது தனக்கு இல்லைனாலும் பிறருக்கு கொடுக்கிற குணம் தேவன் விரும்புகிறார். இதுதான் நல்ல குணம். அப்போ தனக்கு தேவை, இது எனக்கு தேவை என்று எடுத்துக்கொண்டால் அது பாவமாக ஆகாது இல்லையா? ஆனால் அது இன்னொருத்தருக்கு கொடுக்கலன்னா நம்மளுக்கு என்ன ஆகலைங்க? ஒருத்தரை நான் கீழே தள்ளி விட்டுறேன், அவருக்கு அடிப்படுது, அது பாவம்னு எடுத்துக்குவோம். யாரோ ஒருத்தர் தள்ளி விட்டுறார், நான் தள்ளி விடலை, யாரோ ஒருத்தர் தள்ளி விட்டுறார், அவருக்கு அடிப்படுது, அங்கே நான் பாவம் செய்யலை. ஆனால் தேவன் என்கிட்ட என்ன எதிர்பார்க்க? பாவம் செய்யாதவனுக்கு இரக்கம் குணம் வேணும். பாவம் செய்யாதவனுக்கு மனம் புதிதாகணும். அந்த புதிதாகிறது தான் ரெண்டாவது கட்டு. அந்த நம்பிக்கை தான் வளரணும். நான் புதிதாக வேண்டும். வேற வேற விஷயத்தில் நம்மளுக்கு நம்பிக்கை அதிகமாக இருக்கும். தேவனே எனக்கு ஒரு நல்ல ஒரு நிலம் வாங்கி கொடுங்கப்பா, தேவன் கட்டாயம் எனக்கு ஒரு வீடு வாங்கி கொடுப்பார், எனக்கு அதை செஞ்சிருவார், இதை செஞ்சிருவார் நம்பிக்கை இருக்குது. ஆனால் நான் புதுசாகணும், தேவனே என்னை புதிதாக்கும் என்கிற நம்பிக்கை வளரணும். அதுக்கு தான் தேவன் இவ்வளோ நம்மளுக்கு செய்கிறார். அந்த கட்டு, நாலாவது கட்டு ரொம்ப பலமாக, ரெண்டாவது கட்டு ரொம்ப பலமாக இருக்கணும். பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின அப்படின்னு ஒரு வசனம் இருக்குது. அதான் சொல்லும்போது 2 கொரிந்தியர் 5:17 சொல்லும்போது 2 கொரிந்தியர் 5:17 இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான். அவன் புதுசு. புதியதை விரும்பாதவர்கள் யாரும் இருக்க முடியாது. எல்லாருக்கும் புதியது என்றால் மிக மிக விருப்பம். ஒரு புது குழந்தை பிறந்தா ரொம்ப இஷ்டம், ஒரு புது வீடு வாங்கினா ரொம்ப இஷ்டம், ஒரு புது வீடு கார் வாங்கினா வண்டி வாங்கினா ரொம்ப இஷ்டம், ஒரு புது ஆடை வாங்கினா ரொம்ப இஷ்டம். ஏதோ ₹1 புதுசாக ஒன்று வாங்கினா அது ரொம்ப இஷ்டம். புதுசுன்னா ரொம்ப இஷ்டம். அப்போ புதுசாக நாம் மாறும்போது தேவனுக்கு ரொம்ப இஷ்டம். புதியதை தேவன் விரும்புகிறார். அப்போ அந்த புதுசாக மாறணும், அந்த பழசெல்லாம் போயிடணும். நான் பாவத்தை மட்டும் சொல்லலை, நன்மை செய்கிற காரியங்கள், நற்குணங்கள், நற்கிரியைகள், இது எல்லாம் புதுசாகணும். இது இன்னும் அதை நற்கிரியைகள் ஒன்று செய்தாலே அது புதுசாக இருக்கணும். அந்த கட்டை பலமாக என்ன பண்ணணும்? கட்டணும். ரொம்ப பலமாக கட்டணும். அதனால்தான் கொலோசியர் 3:10 சொல்லும்போது, தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்களே. புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷன் என்ன பண்ணணும்? தரித்து கொள்ளணும். புதிய மனுஷன் இருக்கணும். பாவத்தை விட்டுருக்கணும். அது நம்ம மேலே இருக்கிற அழுக்கு சகதின்னு வச்சுக்கோங்க, அது போயிடணும். இப்போ புது மனுஷன், நல்ல கேரக்டர், இயேசு கிறிஸ்துவ போல நல்ல கேரக்டர் இருக்கணும். பிதாவாகிய தேவனுக்கு இருந்த அந்த நல்ல குணங்கள் இயேசுவுக்கு கொடுத்தார். ஆனால் தான் தனது சாயலாகவும் தமது ரூபத்தின்படியும் என்று சொல்றாங்க. இயேசு கிறிஸ்துக்கு சொல்லும்போது தேவனுடைய தற்சுரூபம் அப்படின்னு சொல்றாங்க. நமக்கு சொல்லும்போது தம்மை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரணம் அடையணும். அப்போ அவருடைய குணத்துக்கு போல நம்ம குணம் நற்குணம்ல மாறணும்.
பாவத்தை விடுறது முதல் கட்டு, நற்குணத்தில் வளருது ரெண்டாவது கட்டு. இந்த கட்டு பலமாக இருக்கணும். நாம் பாவத்தை விட்டுட்டு நற்குணத்தில் இல்லைனாலும், இந்த கட்டு பலமாக இல்லைனாலும் அந்த பலி எஸ்கேப் ஆகிடும். அது தேவனுக்கு சுகந்த வாசனையாக இருக்காது. சகோதர சகோதரி, மூன்றாவது கட்டு, எதற்காக நான் பாவத்தை விட வேண்டும், எதற்காக நான் புது சிருஷ்டியாய் மாற வேண்டும், நற்குணங்களை வளர வேண்டும் என்பது தெரிந்திருக்க வேண்டும். அதுதான் இலக்கு. இலக்கு ரொம்ப முக்கியம். அந்த இலக்கு எதை குறிக்கிறதுனா மேலானவைகளை. இலக்கு என்ன தெரியும் இல்லைங்களா? குறிக்கோள், நல்ல முடிவு, மேலானவைகளை நோக்கி இருக்கணும். அப்போ நம்முடைய அழைப்பு, ஏன் நான் பாவத்தை விடணும், ஏன் நான் நற்குணங்களை வளரணும் அப்படின்னா, இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதத்துக்கு இல்லை, நித்தியத்திற்குரியதற்கு, தேவனுடைய வலது வருஷத்துல இருக்கிறதற்கு, பரம அழைப்பின் பந்தய பொருளை பெறுவதற்கு. இலக்கு, அந்த கட்டு பலமா இருக்கணும். இலக்கு என்னங்க? குறிக்கோள். அந்த குறிக்கோள் இருக்கணும். குறிக்கோள் இல்லாதவன் கிறிஸ்துவன் இல்லை. குறிக்கோள் இல்லாதவன் சுயநல கிறிஸ்தவன். தன்னுடைய குடும்பத்திற்காகவும் தன்னுடைய தேவைகளுக்காகவும் தேவனிடத்திலே அண்டி இருக்கிறவன். ஆனா இலக்கோடு இருக்கிறவன் தான் தேவனுக்கு பிரியமான கிறிஸ்தவன். ஏன்? தேவனுக்கு பிரியமான பிள்ளையும் அவர்தான். இலக்கு. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வரும்போதே ஒரு இலக்கோட வந்தார். தன்னை ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்து, மரணம் வரை தன்னை ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்து இந்த ஜனங்களை மீட்க வேண்டும் என்கிற இலக்கு அவருக்கு இருந்தது. அவரை சார்ந்திருக்கிற நாமும் இந்த பூமியிலே நாம் வாழ்வதினால் நமக்கும் இலக்கு வேண்டும். நமக்கும் இலக்கு இருக்கிறது. இந்த பூமியிலே தேவன் நம்மை கொண்டு வந்து விட்டது, அல்லது இந்த பூமியிலே நாம் பிறப்பதற்கு தேவன் நமக்கு காரியங்களை வாய்க்க செய்தது, இம்மட்டுமாய் வழிநடத்தினது ஒரு இலக்கு. இயேசு கிறிஸ்துவின் எண்ணம் போல நானும் பரலோகத்திற்கு போய் சேர வேண்டும், நானும் இயேசு கிறிஸ்துவின் வலது பிரசத்திற்கு போய் சேர வேண்டும், நானும் மேலானவைகளில் இருக்க வேண்டும், நானும் மேலானவைகளை நோக்கி அதை அடைய வேண்டும், அதை அடைந்தே தீர வேண்டும் என்கிற இலக்குடன் செயல்படுபவனே உண்மையான கிறிஸ்துவன். அவனுக்கு ஒரு குறையும் இருக்காது. அவன் கைவிடப்படுவதில்லை, அவன் திக்கற்றவர்களாக விடப்படுவதில்லை. அவன் கண்ணீர் யாவையும் தேவன் துடைக்கிறார். அதுதான் இலக்கு. இந்த பலியை மிக 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 பலமாக கட்ட வேண்டும். அதுதான் சொல்லும்போது பிலிப்பியர் 3:14 பிலிப்பியர் 3:14 கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடருகிறேன். லக்கை நோக்கி தொடருகிறேன். அப்புறம் 14வது வசனம், 14 இல்ல 13 வாசிக்கணும். 13 சகோதரரே, அதை பிடித்துக் கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி. முன்னானவைகளை நாடி. அதுக்கு அடுத்ததான் சொல்றாங்க, கிறிஸ்து இயேசுக்குள் தேவன் அழைத்த பந்தய பொருளை நான் என்ன பண்ணுவேன்? பெற்றுக்கொள்ள. அந்த கொலோசியர் 3:1 வாசிக்கலாங்க. கொலோசியர் 3:1 நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள். கிறிஸ்து வலது பார்சத்தில் இருக்கிற இடத்துல உள்ள மேலானவைகள் என்ன பண்ணுங்க? தேடுங்கள். மேலானவைகள். இதான் இலக்கு. ஒரு நீங்கள் கிறிஸ்துவராக இருக்கிறதுனால ஏதோ இம்மைக்குரியவர்களாக, எனக்கு சமாதானம் வேணும், எனக்கு சந்தோஷம் வேணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும், இந்த மாதிரி காரியங்களை மட்டும் மையமாக கொண்டு இல்லாமல் இலக்கு இருக்கணும். நான் அங்கே போய் சேருவதற்கு என் ஓட்டத்தை ஓடணும், ஜாக்கிரதையாய் ஓடணும், பயபக்தியாய் ஓடணும். அதுதான் இலக்கு. இம்மைக்காக நாம் கிறிஸ்தவர்கள் அல்ல. அது வேதம் தெளிவாக இருக்கிறது. ஓட்டத்தை முடிக்கணும், அந்த இலக்கை அடையணும். அந்த குறிக்கோள் பலமா இருக்கணும். கட்டு முதல் கட்டு பாவம் செய்யாமல்
என்ன பண்ணுங்க, தேவனுக்கு ஏற்றாற் போல இருக்கணும், உலகத்துக்காக மரித்திரணும். 2வது கட்டு புது சாயல்ல மாறணும், புது குணங்களில் வளரணும். 3வது கட்டு தேவனுக்காக அந்த இலக்கை நான் அடையணும், தேவனுக்காக இல்லை, தேவனோடு சேர்ந்து இருப்பதற்கு அந்த கட்டு பலமாக இருக்கணும். இதுதான் அன்பின் கட்டு. இது அன்பு. தேவன் மேலே அளவு கலந்த அன்பு இருந்தால் அவரை போய் அடைவதற்கு நான் எல்லா முயற்சிகளையும் ஜெயித்து போய் அடைவேன்னு வரணும். இது அன்பு. இந்த கட்டு பலமாக இருக்கணும். இந்த 3 கட்டு பலமாக இருந்து கடைசி கட்டு பலம் இல்லைன்னா அந்த பலி எஸ்கேப் ஆகிடும். அதனால் 4வது கட்டு நிலைத்திருத்தல். எந்த முடிவு எடுத்திருக்கிறோமோ, இந்த நான் மேலே பார்த்தோம் இல்லைங்களா, எந்த முடிவு எடுத்திருக்கிறோமோ பாவம் செய்யாமல் இருக்கணும், புது சிருஷ்டியாக மாறணும், நற்குணங்களில் மாறணும், நல்ல குணங்கள் எனக்குள்ளே வளரணும், நான் எப்படியாகிலும் பரலோகம் போய் சேரணும் என்ற இலக்கு இருக்கணும். இந்த 4வதுல இந்த 3த்தையும் இணைக்கிறதாக அல்லது கட்டுகிறதாக அல்லது நம்மை கட்டுப்பாட்டுக்குள் நிலைநிறுத்துகிறதாக இருக்கிற அவருடைய கட்டளைகளை ஒருபோதும் மறவாமல் கை கொள்ள வேண்டும். இதான் யோவான் 1 யோவான் 3:24. 1 யோவான் 3:24. அவருடைய கட்டளைகளை கை கொள்ளுகிறவன் அவரில் நிலைத்திருக்கிறான், அவரும் அவனில் நிலைத்திருக்கிறார். அவர் நம்மில் நிலைத்திருக்கிறதை அவர் நமக்கு தந்தருளின ஆவியினாலே அறிந்திருக்கிறோம். அவருடைய கட்டளைகளை கை கொள்ளுகிறவன் தான் அவரில் நிலைத்து இருக்கிறான். மற்றவங்களாம் விழுந்துட்டான். அப்போ தேவன் சொன்ன கட்டளைகளை, சட்டங்களை யார் மதித்து, எந்த சூழ்நிலையிலையும் மதித்து, எந்த தருணத்திலையும் ஏற்றுக்கொண்டு அதன்படி நடக்கிறார்களோ அவர்கள், வேதம் தெளிவாக அங்கே நமக்கு குறிப்பிடுகிறது, அவரில் நிலைத்திருப்பார்கள். இல்லைன்னா விழுந்துருவார்கள். கட்டளையை கை கொள்ளாதவங்க தேவனுடைய பிள்ளைகள் இல்லை. தேவனுடைய பிள்ளைகளிலிருந்து விழுந்துட்டு தூர தேசத்துக்கு போய் அங்கே கஷ்டம் வரும்போது பன்றிக்கு கிடைக்கும் தவிடு கிடைத்தால் கூட நலமாயிருக்குமேன்னு வேதனைப்படுற நிலைமை கொண்டு போயிடுவாங்க. தேவனுக்கு ஏற்ற பிள்ளைகள் தேவனோடு இருப்பார்கள். நான் தேவனோடு இருக்கிறேன் என்றால் அது வெறும் பைபிள் வாசிக்கிறதுனாலையோ, வெறும் ஜெபம் பண்ணுறதுனாலையோ இல்லை, வாரம் சர்ச்சைக்கு போகிறதுனாலையோ இல்லை, அவர் சட்டத்திட்டங்களை கை கொண்டு நடக்கிறதுல மட்டும்தான் இருக்கு. அவருடைய சட்டத்திட்டங்களை கை கொண்டு நடக்காதவனுக்கு தேவனுடைய அன்பு பூர்ணமாக கிடைக்காது. அவன் இல்லை, அது அவனுக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை. வழிகட்டாயமாக தேவன் அது கொடுக்கறது இல்லை. தேவன் வச்சிருக்கிற நீ கரெக்டாக இருந்தால் என்கிட்ட வந்து எடுத்துக்கொண்டார். அதுதான் அங்கே சொல்கிறாங்க. இன்னொரு வசனம் கூட இருக்குது தெரியுங்களா, கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 6வது வசனம். ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர் கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு. இல்லைங்க, இப்போ அவருக்குள் வேர்கொண்டு அவருக்குள் என்ன பண்ணுங்க, கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள்ள என்ன பண்ணோம், நடக்கிறவர்களாக எல்லாமே அவருக்குள்ள இருக்கணும். நான் எதை செய்தாலும், எதை பேசினாலும், எப்படி நடந்தாலும் நான் தேவனுக்குள்ள தான் இருப்பேன். அந்த கட்டளைகள் என்ன பண்ணோம், கை கொண்டு நடக்கணும். இதுதான் சந்தோஷம். அவர் கட்டளைகளை கை கொண்டு நடக்கும்போது நான் கட்டளை எனக்கு ரொம்ப கஷ்டம் வந்துச்சுப்பா, நான் அவரை எதிர்த்து தான் பேசணும், அவங்கள அவமானம் தான் படுத்தணும், ஆனால் நான் அவமானப்படுத்தலைப்பா, நீ சொல்லியிருக்கீங்க படுத்தக்கூடாது, நான் விட்டுடுறேன்ப்பா அப்படின்னு போகிறோம் பாருங்க, அதுதான் சந்தோஷம். அதுதான் தேவன் என்ன பண்ணுறாரு, விரும்புகிறார். அப்போ 3 கட்டு சரியாக இருக்கணும். நான் பாவம் செய்யக்கூடாதுன்னு இருக்கணும். தேவனுடைய கட்டளைகளை மீறி நாம் நடந்தால் பாவம் செய்கிறவராயிடுவோம். அதுக்கும் இதுக்கு கட்டு லிங்க் ஆயிடுச்சா இல்லைங்களா? 4வது கட்டுக்கும் அதுக்கு என்ன இருக்குது, முதல் கட்டுக்கும் சம்பந்தம் இருக்குது. நான் நற்குணங்களில் வளரணும். நான் யாருக்காவது என்னுடைய நல்ல குணங்களை காட்டவில்லை என்றால், எனக்குள்ள கருணை இல்லை என்றால், எனக்குள்ள இரக்கம் இல்லை என்றால், எனக்குள்ள அந்த என்னங்க ஒரு கருணையின் அடிப்படை அதுனா இல்லை என்றால் நமக்கால ஒன்றும் சொல்ல முடியாது, செய்ய முடியாது என்ற சூழ்நிலை உருவாகும் என்றால்
அங்கேயும் அந்த 4வது கட்டுக்கு சம்மந்தம் இல்லாமல் போயிடுச்சு. எனக்குள்ள இலக்கு இல்லாமல் போகுமானால், நான் நீ பரலோகத்தை அடைய வேண்டும் என்ற அந்த மனசே எனக்கு சுத்தமாக இல்லை, அந்த மனசே வரல. ஏதோ நான் ஜெபம் பண்ணணும், நான் பைபிள் வாசிக்கணும், நான் ஆராதனைக்கு போகணும், நான் கிறிஸ்துவனாக இருக்கணும், மரம் வைத்தவன் தண்ணி ஊற்றுவான் அப்படின்னு மட்டும் இல்லை இருந்துட்டு இருந்தோம்னா, என்னுடைய குடும்பத்தை தேவன் காப்பாற்றுவார், என் பிள்ளை குட்டிகளை காப்பாற்றுவார், அவருக்கு வழி செய்வார் என்று நாம் இருந்து கொண்டிருப்போமே, ஆனால் நாம் தேவனுடைய பிள்ளைகள் இல்லை. 4வது கட்டு பலமாக இல்லை. 4வது கட்டு தெளிவாக சொல்லிடுச்சு, உனக்கு இலக்கு வேண்டும், அங்கே போய் சேரணும்ன்றது உனக்கு என்ன இருக்கணும், இலக்கை அடையணும் என்ற எண்ணம் உனக்கு இருக்கணும். பரம அழைப்பின் பந்தய பொருளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைச்சிட்டே இருக்கணும். அதுக்காக ஓட்டத்தை ஓடணும், அதுக்காக செய்யணும் என்ற இலக்கு இருக்கணும். 4வது கட்டு பலமா இல்லை என்றால் மற்ற 3 கட்டு ஈஸியாக லூஸ் ஆயிரும். தேவனுக்கு சுகந்த வாசனையாக இருக்காது சகோதர சகோதரி. இதை தெளிவுபடுத்துவதற்காக, இதை அடையாளமாக பழைய ஏற்பாட்டிலே பலிபீடத்திலே அந்த பலியை கொண்டு வந்து 4 கும்பங்களிலே பலமாய் கட்டுவார்கள். ஏனென்றால் அந்த பலமாய் கட்டப்பட்ட அந்த பலிக்கு நேரிட போகும் துன்பங்கள், துயரங்கள் அதிகமாக இருக்கும். அந்த துன்பத்தை கண்டோ, துயரத்தை கண்டோ, அந்த வேதனையை கண்டோ அந்த பலி தன்னை விடுவித்துக் கொண்டு ஓடக்கூடாது என்பதற்காக கட்டுகளிலே கட்டினார்கள். நாம கூட இப்ப 4 கட்டுகள் இருக்கிறோம். பாவத்தை விட்டாச்சு, நற்குணம் வளரணும்னு முடிவு பண்ணாச்சு. இந்த பூமி இல்லையா, நான் அந்த பரலோகத்துக்கு போய் சேரணும், அதுக்கு என்ன வழியோ அதை நான் செய்கிறேன்னு முடிவு பண்ணியாச்சு. அவருடைய கட்டளைகளை கை கொள்றேன்னு சொல்லி பலியை நல்லா கட்டியாச்சு. அந்த பலி தேவன் சுகந்த வாசனையாய் முகரும் வரை கஷ்டங்களும் துன்பங்களும் துயரங்களும் நிறைந்திருக்கும். அந்த கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள் மத்தியத்திலே தேவனுக்காக வாழ்கிற வாழ்க்கை தாங்க அவருக்கு சுகந்த வாசனை. அந்த வாழ்க்கைக்காகத்தான் தேவன் நம்ம அழைத்திருக்கிறார். இன்னைக்கு நிறைய நேரங்களிலே சிறு சிறு காரியங்கள், நமக்கு பொருத்தமில்லாத, ஏற்றுக்கொள்ள முடியாதது சம்பவங்கள் வருகிற போதெல்லாம் இந்த கட்டுகள் லூஸ் ஆயிருக்குங்க. அதனால நாம கூட லூஸ் ஆயிடுறோம். தேவனுக்கு பிரியமா இல்லாமல் லூசு மாதிரி பேசுகிறோம், லூசு மாதிரி நடக்கிறோம். ஒரு கிறிஸ்துவ தன்மையே இல்லாமல் போயிடுது பார்த்தீங்களா நிறைய இடத்துல. அப்போ புரிஞ்சுக்கணும், நான் கட்டு பலமாக கட்டிட்டா இந்த துன்பங்கள் துயரங்கள்லாம் நேர்ந்தாலும் தேவன் என்னோடு கூட இருக்கிறார் அப்படின்னு நினைக்கிறோம் பார்த்தீங்களா. அவர் நம்மை பலப்படுத்துவராக இருக்கிறார், அவர் நமக்கு சகாயம் செய்கிறவராக இருக்கிறார். ஏனென்றால் முடிவோ தேவனுக்கு ஏற்றவர்களாய். அப்போ இந்த பலியை கட்டிட்டா இதுக்கு போராட்டம் உண்டு இல்லையா. இதுக்கு தான் பைபிள் என்ன சொல்றாங்கன்னா நல்ல போராட்டம்னு சொல்றாங்க. போர் சொல்றார் இல்லையா, நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், இது முதல் எனக்கு என்ன இருக்குதுங்க, ஜீவ கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது. 2 தீமோத்தேயு 2:3. 2 தீமோத்தேயு 2:3. நீயும் இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல போர் சேவகனாய் தீங்கு அனுபவி. என்னங்க நல்ல போர் சேவகனாய்? அப்போ தீங்கு இருக்குது. அப்போ நான் நல்லவன், நான் போராடுகிறேன், நான் சாத்தானை எதிர்த்து ஜெயிப்பேன், நான் ஒரு போர் சேவகனாக இருக்கிறவன். தீங்கு தான். ஏன் தீங்கு? அந்த போராட்டம் அதிகமாக இருக்கும், சாத்தானுடைய கரும் அதிகமாக இருக்கும். அப்போல்லாம் சோர்ந்து போகக்கூடாது. ஆனால் நான் சோர்ந்து போனாலும் யாரோ ஒருத்தர் மூலமாக தேவன் வந்து நம்மளுக்கு ஆறுதலான வார்த்தைகள் சொல்லி அவர் இருக்கிறத உறுதிப்படுத்த பாருங்க. அப்போ தான் நம்மளுக்கு தெரியும் நாம் தேவனுடைய பிள்ளைகள்னு. அதுதான் சொல்கிறாங்க. அப்படியே நீங்கள் 3:12 வாசிங்களா. அதுலேயே 2 தீமோத்தேயு 3:12. அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். ஏங்க தேவ பக்தியாய் மனதா இருக்கிற யாரும் சந்தோஷப்படுவார்களா? தேவ பக்தியாய் மனதா இருக்கிற யாரும் ஒரு குறையும் இல்லாமல் இருப்பாங்களா? துன்பப்படுவார்கள். ஏன்? நீ கட்டி இருக்கிற பலிபீடத்தில், அந்த பலிபீடத்தின் கீழே நெருப்பு எரிஞ்சுன்னு இருக்கும், அதுக்கு மேலே போய் கட்டியிருக்கிற உன்னை நெருப்பு சும்மா இருக்குமா? அப்போ அந்த கஷ்டங்களோடு தேவன் பார்க்குறாரு பாருங்க. எனக்காக என் பிள்ளை என்ன கஷ்டப்படுறாயா. நான் சொன்ன ஒரே ஒரு வார்த்தைக்காக கர்த்தராக இயேசு கிறிஸ்து எவ்வளோ கஷ்டப்பட்டான்னு பார்க்கும்போது அவருக்கு சுகந்த வாசனையாக இருந்துச்சுன்னு படித்தோமே. நம்ம கூட ஒரு சுகந்த வாசனையாக என்ன பண்ணுவார்? ஏற்றுக்கொள்வார்.
அதுக்கு தான் அந்த கட்டு. அதனால தான் சொல்கிறாருங்க இல்லைங்களா, 1 தீமோத்தி 6:12 விசுவாசத்தில் நல்ல போராட்டத்தை போராடு. 1 தீமோத்தி 6:12 சொல்கிறாங்க, விசுவாசத்தில் நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள்ள. அதான் சொன்ன இலக்கு. இந்த நல்ல போராட்டம் என்ன வருதுங்க, பாவத்தை விடணும், நற்குணங்களில் இருக்கணும். அதனால் நம்மளுக்கு பாடுகள் உண்டு, ஆனாலும் கட்டளையின்படி நடக்கணும். அதெல்லாம் எதுக்குன்னா இலக்கு இருக்கணும். அந்த இலக்கை அடைய வேண்டும் என்று இருக்கணும். அதான் நித்திய ஜீவனை பற்றிக்கொள், அதற்காக நீ அழைக்கப்பட்டாய். நீடோடி, அதாவது என்ன சொல்லுங்க, ஆடம்பர வாழ்க்கைக்காகவோ வேற வேற காரியங்களுக்காகவோ நாம் கிறிஸ்தவர் கிடையாதுங்க. பேசிக்கில் நான் கிறிஸ்தவத்துக்குள்ளே வரும்போது இப்படித்தான் நான் சில சம்பவங்களை நினச்சிட்டு கிறிஸ்தவத்துக்குள்ளே வந்தேன். என்னுடைய தேவைகள், என்னுடைய காரியங்கள் எல்லாம் பூர்த்தியாகும், என்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்து விடும், என்னுடைய வேதனைகள் மாறிவிடும் அப்படின்னு தான் வந்தேன். ஆனால் சத்தியத்தை அறிகிற அறிவை அடைய அடைய இயேசு கிறிஸ்து சொன்னது போல உன்னுடைய சுமையை என் மேலே என்ன பண்ணிடுங்க, வைத்து விடுங்கள், உங்களுடைய பாரத்தை என் மேலே வைத்து விடுங்கள் என்று சொன்னது போல அவர் பாரத்தெல்லாம் நான் அவர் மேலே வச்சுட்டேன். அவர் சொல்லிட்டாரு, என் பாரம் தரேன், அது லகுவாக இருக்கும், வெயிட்லெஸ்ஸாக இருக்கும், அதை நீ சுமந்துக்கன்னு சொல்லிட்டார். அப்போ தான் தெரிஞ்சது, ஓ சுமைகள் தான் மாறினதே தவிர என் சுமை மாறவில்லை. என் சுமை அதிகம் என்பதால் அவர் எடுத்துக்கொண்டார், அவர் சுமை லகுவாய் இருப்பதால் எனக்கு தொடுத்து விட்டார். ஏற்றுக்கொண்டேன் இன்பமாய். அந்த வழியில் நடக்க வேண்டும். அந்த சுமையோட பரவாயில்லப்பா, பரவாயில்ல, இயேசு கிறிஸ்துக்காக பரவாயில்ல பரவாயில்ல பரவாயில்ல, ஒரு நாள் அவரோடு கூட நம்மை எடுத்துக்கொள்வார். அதனால தான் சொல்றாருங்க, இல்லைன்னா அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய், அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நல்ல அறிக்கை பண்ணுகிறவனாய் இருக்கிறாய். அதாங்க எபிரேயர் 10:32 சொல்றாங்க. எபிரேயர் 10:32 எபிரேயர். முந்தின நாட்களை நினைத்துக் கொள்ளுங்கள், நீங்கள் பிரகாசமாக்கப்பட்டிருந்த அந்த நாட்களில் உபத்திரவங்களாகிய மிகுந்த போராட்டத்தை சகித்தீர்களே. என்னங்க, முந்தின நாட்களை நினைத்துக் கொள்ளுங்கள். அப்புறம் என்ன சொல்றாங்க, நீங்கள் பிரகாசமாக்கப்பட்டிருந்த. போதுங்க, பிரகாசமாக்கப்பட்டிருந்தாங்க. அப்போ நம்மளுக்கு நிறைய துக்கம் வந்துச்சா, அந்த துக்கத்தெல்லாம் தேவன் எடுத்து போட்டாரா? கடன் பிரச்சனை, வியாதி பிரச்சனை, ஏதோ பிரச்சனைகள் வச்சு அதெல்லாம் மாட்டினாரா? அது எப்படி ஆச்சு? மிகுந்த சந்தோஷம், மிகுந்த சந்தோஷம் ஆச்சு. ரொம்ப ஹாப்பி, ரொம்ப சந்தோஷம் இல்லைங்களா? அங்கே பிரகாசிக்கப்பட்ட அந்த நாட்கள். ஆனால் அதுக்கப்புறம் என்னென்னவோ விஷயத்தில் உபத்திரவம், என்னென்னவோ விஷயத்தில் கஷ்டம். என்னப்பா இது, நான் கரெக்டாக இருக்கிறதுனாலயா அப்படின்னு. ஆமாம், இதுதான் நல்ல போராட்டம். அதனால தான் சொல்லுவாங்க, உபத்திரமாகிய மிகுந்த போராட்டத்தை சகித்தீர்களே. இப்போ சகிப்புத்தன்மை வளரணும். இப்போ இந்த கட்டுன்னா இருக்கணும், பலமாக இருக்கணும். பாசாரிப்பு கூடாரத்தில் அந்த பலிபீடம் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த பலியில் எடுக்கிற அந்த பலியை இந்த 4 கட்டுகளில் பலமாக இருக்கணும். சகோதர சகோதரி, எவ்வளோ பலமாக இருக்குதோ நமக்கு இது மிகவும் வருங்காலங்களில் பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும். தேவனுக்கு சுகந்த வாசனையாக இருக்கும். சரிங்க, இந்த பலியில் நிறைய வகைகள் இருக்குது. தருவாங்க தகன பலி, பாவ நேரவத்தி பலி, அப்படி இப்படி நிறைய பலிகள் இருக்குது. அந்த ஒவ்வொரு பலியும் எப்படி செலுத்தினார்கள், அது எப்படி செலுத்தப்பட்டது என்று வருகிற காலங்களில் நாம் பார்க்கலாம். இந்த நல்ல நேரத்தை கொடுத்த பிதாவாகிய தேவனுக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலம் நன்றி செலுத்துவோம். ஆமென்.